சாமி வணக்கம், வெற்றிச்செல்வன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம இளங்காடில் பல பயிர் சாகுபடி தோட்டம் நம்ம அமைச்சிட்ருக்கோம். இங்கே ஆண்களை கொண்டு ட்ரென்ச்சு எடுத்துகிட்ருக்கோம். இதில் மொத்தம் இன்றைக்கி 26 பேர் வந்து இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி 26 பேருடைய உழைப்பு இந்த நிலத்தை உருவாக்கிட்டுருக்கு. இப்போ மேட்டுப்பாத்தி அமைச்சிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து இவங்க 26 பேருக்கு இன்றைக்கி நம்ம வந்து வேலை கொடுத்துருக்கோம். நேற்று வேலை கொடுத்துருக்கோம், முந்தா நேற்று வேலை கொடுத்துருக்கோம், நாளைக்கு வேலை கொடுப்போம். அப்போ இந்த 26 குடும்பங்கள் வந்து இன்றைக்கி இந்த வருமானத்தில் இருக்கும். இதை நம்ம தவிர்த்துட்டு நம்ம மிஷினரிக்குள்ளே நம்ம வேலை கொடுத்தா இவங்க வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டு கம்பெனிகளில் போய் வேலை செய்கிற சூழ்நிலை உருவாகும். இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் ஆட்கள் குறைவாக போயிட்டுருக்காங்க. என்ன காரணம்? விவசாயத்துக்கு யாரும் முன்னுரிமை கொடுக்குறதில்ல, இவங்களை வச்சு வேலை செய்கிறதும் கிடையாது. அதனால் இயற்கை விவசாயத்தில் ஆட்களுக்கு வேலை கொடுத்து இவங்களை வந்து நம்ம வந்து பயிற்சியாளர்களாக உருவாக்குறோம். பயிற்சியாளராக உருவாக்கும்போது அடுத்த தோட்டங்களை அமைக்கும்போது இவங்களுடைய எளிமையான வழியை கண்டுபிடிச்சி இவங்களே தன்னைத்தானியே வந்து இவங்க விவசாயம் பண்ணிக்குவாங்க. இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு நிலம் இருக்கும். இப்போ இவங்க இதை பார்த்துட்டு இவங்க தன்னைத்தானியே வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுவாங்க. இதை விட்டுட்டு நம்ம மிஷினில் பண்ணும்போது இதனுடைய தொழில்நுட்பத்தை அவங்க தெரியாது. அதனால் இவங்களை எப்படி இதை பார் பிடிக்கிறது, என்ன அளவுன்றது தெரியாது. அதில் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நடக்கும். இதனால் இவங்கள இந்த ஊரில் ஒரு பயிற்சியாளராக நம்ம உருவாக்கிட்டுருக்கோம். அடுத்த தோட்டங்களில் இவங்க தன்னைத்தானே வந்து தோட்டத்தை அமைச்சிக்குவாங்க. இதை நம்ம செய்ய தவறிட்டுனா இந்த சமுதாயம் இதோடு அழிஞ்சிடும். அடுத்த சமுதாயம் இந்த வேலை செய்ய தெரியாது. அப்போ மிஷின் இருந்தால் தான், கம்பெனி இருந்தால் தான் வேலை, சாப்பாடு. கம்பெனி இல்லை அப்படின்னா அவங்க வந்து வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பாங்க. இந்த சமுதாயத்தை நம்ம இந்த மாதிரி உருவாக்கக்கூடாது. அதனால் இயற்கை விவசாயத்துக்கு ஆட்களுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம். இவங்களை நம்ம வந்து வழிநடத்தி இவங்களை நம்ம வந்து கற்றுக் கொடுத்தா மட்டும்தான், இவங்களை கௌரவப்படுத்தினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நம்ம விவசாயத்துக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இல்லை இவங்களை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு வேலை செய்கிறதுக்கு அவங்க பிள்ளைகள் வந்து முன் வர மாட்டாங்க. அப்புறம் உணவு பற்றாக்குறை வரும், பிரச்சனைகள் வரும், சாப்பாடு கஷ்டப்பட்டுரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களோட நம்ம பயணித்து வேலை செய்கிறதுல. இப்போ இந்த சமுதாயம் இதை கற்றுக்கிட்டு அடுத்த தோட்டம் அமைக்கிறதுக்கு இவங்க தயாராகிடுவாங்க. ஆண்களுடைய பரிபூர்ண உணர்வோடு சந்தோஷம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதனால் இதில் உயிர்த்தன்மை இருக்கும். மண் வந்து இப்போ உதாரணத்துக்கு இதில் டிராக்டர் போட்டு நம்ம கால் இழுத்தால் மண் வந்து லோடு ஒரு 10 டன்னுடைய கெப்பாசிட்டி வந்து 10,000 கிலோ வந்து மண்ணை மிதிக்கும் போது மண் வந்து அதோடைய துகள்கள் வந்து பொடியாகும்னா தன்மை இழக்கும். இப்போ எப்படி வந்து நம்ம உடம்பை வந்து மெஷ் பண்ணால் கூழ் ஆகுதோ அதே மாதிரி மண்ணை வந்து வீரியத்தை குறைச்சிடுவோம். அப்போ டிராக்டர் கொண்டு நம்ம பண்ணும்போது மண்ணுடைய வீரியமும் மண்ணில் இருக்கிற ஜீவராசியும் அழுத்தத்தினால கொல்லப்படும். அதனால் மிகப்பெரிய இழப்பு விவசாயிக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும். ஆனால் இது இப்போ செய்யும்போது மனிதனுடைய வேலையால் இது தவிர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படும். இதான் மனிதனுக்கும் மிஷினரிக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப சந்தோஷம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. என்னென்னா இவங்க முழுக்க உடல் உழைப்பால் இருக்கிறதுனால இவங்களுக்கு சுகரு, கேன்சரு அதெல்லாம் எதுவும் வராது. இதே இவங்க பிள்ளைகளுக்கு சுகர், கேன்சர்லாம் வரும். என்ன காரணம்னா இவங்க எல்லா பிள்ளையும் இப்போ கம்பெனியில் இட்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா ஏசி ரூமில் இருந்தாலோ இல்லை உடல் உழைப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வியாதியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் உண்மையான நிலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த பிள்ளை தான் வந்து அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் வெற்றிச்செல்வன். சிவாய நம.